நினைத்தாலே முக்தி தரும் அண்ணாமலையார் திருக்கோவில் கார்த்திகை தீப முதல் நாள் விழாவில் அண்ணாமலையார் பிரியாவிடை அம்பாளுடன் அதிகார நந்தி வாகனத்தில் காட்சி கொடுத்தார். சிவாலயங்களில் காணப்பெறும் 5 வகை நந்திகளில் இவரும் ஒருவர். கைலாயத்தில் வாயிற்காவலாக நின்றிருக்கும் நந்திக்கு சிவபெருமானை தரிசிக்க வருபவர்களை அனுமதிக்கும் அதிகாரம் கொண்டவராக உள்ளமையால் இவர் அதிகார நந்தி. இவ்வாகனத்தில் சுவாமியை தரிசிப்பது மகத்தான பலன்களை தரும். உண்ணாமுலையம்மன் அன்ன வாகனத்தில் எழில் கொஞ்சும் தரிசனம். அன்ன வாகனமேறி ஆனந்தமாக உன் அடியேன் முன் வந்து நிற்பாய் என்று போற்றுகிறது காமாட்சி விருத்தம். பாலையும் தண்ணீரையும் கலந்து விட்டால் பாலை மட்டும் பிரித்து உண்ணும் அன்னம் என்பார்கள். நன்மை தீமை என குணமுள்ள நம்மிடம் நன்மையை பார்த்து மன்னித்து நமக்கு அருளக்கூடியவள் அம்பிகை என்பதை உணர்த்துகிறது. நடையழகுக்கு அன்னத்தை உதாரணமாக சொல்வார்கள். இருப்பினும் தேவியின் நடையழகை பார்த்த அன்னங்கள் வெட்கி தலை குனிந்தன என்று போற்றுகிறது சௌந்தர்ய லஹரி. அம்பிகையை ஹம்சினி என்று போற்றுகிறது லலிதா சஹஸ்ரநாமம். ஹம்சங்களோடு, அதாவது அன்னப்பறவைகளோடு கூடியவள் என்பது இதன் பொருள். தேவியின் பெருமைகளை போற்றும் ஸ்ரீ தேவி மகாத்மியத்தின் நிசும்பவத சரித்திரத்தை கூறும் 9வது அத்தியாயத்தின் நாயகியான அர்த்தாம்பிகா திருக்கோலத்தில் காட்சி தருகிறாள் அம்பிகை. பாசம், அங்குசம், வரத முத்திரையுடன் அக்ஷரமாலை தாங்கி 4 திருக்கரங்களுடன் அன்ன வாகனத்தில் சர்வ அலங்கார பூஷிதையாய் எழில் கொஞ்சும் காட்சி தருகிறாள் உண்ணாமுலை அம்மன். காரொழுகும் குழலாலை, கருணை வழிந்து ஒழுகும் 2 கடைக்கண்ணாலை, மூரல் இளநிலவு ஒழுக புழுகு ஒழுக அழகு ஒழுகும் முகத்தினாலை, வாரொழுகும் தனத்தாலை, வடிவு ஒழுகித் தெரியாத மருங்குலாலை, சீரொழுகும் பதத்தாலை, அருணை உண்ணாமுலையாலை சிந்தை சேர்ப்போம்.